வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சேனல் டேஃபடில்ஸ் கார்னர். நம்ம சேனலை நீங்கள் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் காலிஃப்ளவர் வித் pomegranate curd dip. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்ச உடனே காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாவோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மாதுளப்பழத்தை எடுத்து தோலை கட் பண்ணிக்கலாம். இப்போ மாதுளப்பழ முத்துக்களை தனியாக எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சீரகத்தை எண்ணெய் இல்லாமல் எடுத்து 1 கப் தயிரோட சேர்த்திக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயிரை நல்லா அடித்து முன்னாடி எடுத்து வச்ச மாதுளப்பழ சாரோட சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை ஒன்றொன்னா மாவில் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இது போல்
ஃப்ரைட் காலிஃப்ளவர் ரெடி. இது போல் காலிஃப்ளவரை நம்ம எல்லார் வீட்லேயும் செஞ்சுருக்கோம். இந்த மாதுளப்பழ தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது கூடுதல்